உங்களுக்குள் வேண்டாம் என்று தோன்றினாலும் ஏன் சில நேரங்களில் ஆம் என்று சொல்கிறீர்கள் என்று எப்போதாவது யோசித்ததுண்டா? அல்லது விற்பனையாளர் அவசரம் என்று சொன்னதற்காக மட்டும் திட்டமிடாத ஒன்றை ஏன் வாங்குகிறீர்கள்? அது தற்செயலானது அல்ல, அதுதான் தந்திரம். அடுத்த சில நிமிடங்களில் இந்த மேனிபுலேஷன் எப்படி வேலை செய்கிறது, அதன் பின்னணியில் உள்ள இருண்ட உளவியல் என்ன, மற்றும் மிக முக்கியமாக உங்களை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த 3 எளிய வழிமுறைகளை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். இந்த வீடியோவின் முடிவில் சில நொடிகளில் தந்திரங்களை உங்களால் கண்டறிய முடியும், அழுத்தமான சூழலிலும் அமைதியாக இருக்க முடியும், மேலும் உங்கள் முடிவுகளின் மீதான கட்டுப்பாட்டை மீண்டும் பெற முடியும். தொடங்குவோம். மேனிபுலேஷன் என்பது ஒருவரின் விருப்பங்களை அவர்கள் அறியாமலேயே மாற்றியமைக்கும் ஒரு மறைமுக கலை. இது வற்புறுத்துவதில் இருந்து மாறுபட்டது. வற்புறுத்தல் என்பது வெளிப்படையானது, நேர்மையானது மற்றும் தெளிவானது. மேனிபுலேஷன் தனது உண்மையான நோக்கத்தை மறைத்துவிடும். இது உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் திசை திருப்பி உங்களுடைய நலனுக்கு பதிலாக மற்றவர்களின் நலனுக்காக நீங்கள் செயல்பட வைப்பதாகும். இது நீங்கள் அதிக இனிப்பு சாப்பிடும்படி தூண்டுவது போன்ற சிறிய விஷயமாகவோ அல்லது பல ஆண்டுகள் வருத்தப்படும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது போன்ற பெரிய விஷயமாகவோ இருக்கலாம். பயமுறுத்தும் விஷயம் என்னவென்றால், தந்திரம் நடக்கும்போது அது தந்திரமாக தெரிவதில்லை. அது இயல்பானதாகவும் தர்க்க ரீதியானதாகவும் தோன்றுகிறது. அதனால்தான் இது வேலை செய்கிறது. கையாடுதலை புரிந்து கொள்ள ஒவ்வொரு கையாடுபவரும் பயன்படுத்தும் 6 அடிப்படை உத்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உளவியலில் பல தசாப்தங்களாக இவை ஆராயப்பட்டுள்ளன. இவற்றை நீங்கள் அடையாளம் கண்டுகொண்டால் எல்லா இடங்களிலும் இதை காணத் தொடங்குவீர்கள். முதலாவது பரிமாற்றம். யாராவது நமக்கு ஏதாவது செய்தால் நாமும் பதிலுக்கு செய்ய வேண்டும் என்ற உணர்வு இது. ஒரு நண்பர் உங்களுக்கு காஃபி வாங்கி கொடுத்தால் பதிலுக்கு நீங்களும் செய்யாவிட்டால் குற்ற உணர்ச்சியாக இருக்கும். சந்தைப்படுத்துபவர்கள் இலவச மாதிரிகள் அல்லது இலவச சோதனைகள் மூலம் இதை சாதகமாக்கிக் கொள்கிறார்கள், ஏனெனில் அவர்களுக்கு நீங்கள் ஏதோ கடன்பட்டிருப்பதாக உள்ளுக்குள் உணர்வீர்கள். இரண்டாவது பற்றாக்குறை. அரிதான விஷயங்களை விரும்பும் வகையில் நாம் வடிவமைக்கப்பட்டுள்ளோம். கையிருப்பில் 2 மட்டுமே இருந்தால் அல்லது சலுகை 24 மணி நேரத்தில் முடிந்துவிடும் என்றால் நம் மூளை பதற்றமடையத் தொடங்கும். பற்றாக்குறை நாம் இப்போதே செயல்படாவிட்டால் வாய்ப்பை இழந்து விடுவோம் என்று நம்ப வைக்கிறது. அந்த அவசரம் உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகளை எடுக்க தூண்டுகிறது. மூன்றாவது அதிகாரம். ஆய்வக உடை, சீருடை அல்லது புகழ்பெற்ற நிபுணரின் பரிந்துரை என அதிகாரத்தின் அடையாளங்களை மனிதர்கள் நம்புகிறார்கள். ஒரு அதிகாரம் மிக்க நபர் பேசும்போது நாம் இயல்பாகவே நம் கவனத்தை குறைக்கிறோம். அதனால்தான் விளம்பரதாரர்கள் பொருட்களை விற்க மருத்துவர்களையோ அல்லது பிரபலங்களையோ பயன்படுத்த விரும்புகிறார்கள். நான்காவது சமூக அங்கீகாரம். மற்றவர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் அது சரியாகத்தான் இருக்க வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் நம் மூளை அப்படித்தான் நமக்கு சொல்கிறது. ஆன்லைன் விமர்சனங்கள் முதல் வைரல் ட்ரெண்டுகள் வரை நாம் கூட்டத்தை பின்பற்றுகிறோம், ஏனெனில் அது பாதுகாப்பானது என்று நமக்கு தோன்றுகிறது. ஆனால் நாம எடுக்காத முடிவுகளை எடுக்க வைக்க சூழ்ச்சி செய்பவர்கள் இதை பயன்படுத்துகிறார்கள். ஐந்தாவது விருப்பம். நமக்கு பிடித்தமானவர்கள் எதை கேட்டாலும் நாம் சம்மதிக்க அதிக வாய்ப்புள்ளது. வசீகரம், புகழ்ச்சி மற்றும் நட்பு ஆகியவை செல்வாக்கு செலுத்தும் சக்தி வாய்ந்த கருவிகள். ஒரு சூழ்ச்சியாளருக்கு நேர்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் நம் பாதுகாப்பை தளர்த்தும் அளவுக்கு அவர்கள் பிடித்தமானவர்களாக இருந்தால் போதும். ஆறாவது அர்ப்பணிப்பு மற்றும் நிலைத்தன்மை. ஒரு சிறிய விஷயத்திற்கு நாம் சம்மதித்துவிட்டால் தொடர்ந்து அதே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற அழுத்தத்தால் பெரிய கோரிக்கைகளுக்கும் சம்மதிக்கிறோம். உதாரணமாக, ஒரு சிறிய மனுவில் கையெழுத்திட ஒப்புக்கொள்கிறீர்கள், பிறகு உங்களிடம் பணம் நன்கொடையாக கேட்கப்படுகிறது. ஏற்கனவே ஒரு முறை சம்மதித்து விட்டதால் பின்வாங்குவது கடினமாக தோன்றுகிறது. பரிமாற்றம், பற்றாக்குறை, அதிகாரம், சமூக அங்கீகாரம், விருப்பம் மற்றும் நிலைத்தன்மை ஆகிய இந்த 6 உத்திகளுமே கையாடுதலின் அடிப்படை. இன்றைய பயங்கரமான உண்மை என்னவென்றால், கையாடுதல் இன்னும் நவீனமடைந்து விட்டது. இது நேருக்கு நேர் சந்திப்புகளில் மட்டும் நடப்பதில்லை. இது செயலிகள், விளம்பரங்கள் மற்றும் நமது சமூக ஊடக பதிவுகளிலும் மறைந்திருக்கிறது. சந்தாவை ரத்து செய்வதை கடினமாக்கும் ஒரு இணையதளத்தை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? இது ஒரு டார்க் பேட்டர்ன். உங்களை வெட்டுக் கொடுக்க வைத்து அதிக பணம் செலுத்த தூண்டும் ஒரு வடிவமைப்பு. அல்லது சோகமான இசை, கண்ணீர் சிந்தும் முகங்கள் அல்லது உதவி தேவைப்படும் ஆதரவற்ற விலங்குகளை காட்டும் உணர்ச்சிகரமான விளம்பரங்களை யோசித்து பாருங்கள். அவை தகவல்களை மட்டும் பகிர்வதில்லை, அவை உங்கள் உணர்ச்சிகளை தூண்டி நீங்கள் சிந்திக்காமல் செயல்பட வைக்கின்றன. அடுத்து ஆங்கரிங் உள்ளது. முதலில் மிக அதிக விலையை பார்த்துவிட்டு பிறகு தள்ளுபடி செய்யப்பட்ட விலையை பார்க்கும்போது அது மலிவாக தோன்றும். உண்மையில் அது மலிவானது அல்ல.
இந்த தந்திரங்கள் பழைய முறைகளில் இருந்து மாறுபட்டதாக தெரிந்தாலும் இவை அனைத்தும் ஒரே மாதிரியான உளவியல் குறுக்கு வழிகளையே அடிப்படையாக கொண்டுள்ளன. அவை உங்கள் நிதானமான பகுத்தறிவு சிந்தனையை தவிர்த்து உங்கள் வேகமான உணர்ச்சிகரமான எதிர்வினைகளை தூண்டுகின்றன. என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியாவிட்டால் நீங்கள் எளிதில் இலக்காகி விடுவீர்கள். ஆனால் இந்த கையாளுதல் ஏன் இவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது? அதற்கான விடை நம் மூளை எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதில் உள்ளது. நமது மனம் 2 அமைப்புகளில் இயங்குகிறது: வேகமான சிந்தனை மற்றும் மெதுவான சிந்தனை. வேகமான சிந்தனை என்பது விரைவானது, உணர்ச்சிகரமானது மற்றும் தானியங்கியாகும். மெதுவான சிந்தனை என்பது பகுத்தறிவு சார்ந்தது, கவனமானது மற்றும் நிதானமானது. மெதுவான அமைப்பு செயல்படுவதற்கு முன்பே அவசர முடிவுகளை எடுக்கும் வேகமான அமைப்பை இந்த கையாடுதல் கைப்பற்றுவதால் தான் அது வேலை செய்கிறது. நாம் அழுத்தமாகவோ அவசரமாகவோ அல்லது உணர்ச்சி வசப்பட்டோ இருக்கும்போது இந்த குறுக்கு வழிகளை நம்புகிறோம். அப்போதுதான் கையாளுபவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். அப்படியென்றால் உங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது? தீர்வு எளிது. எந்த சூழலிலும் அந்த நபரின் பிடியிலிருந்து விடுபட நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 3 படிகள் உள்ளன. முதல் படி, நிறுத்துங்கள். விரைவாக முடிவெடுக்க அழுத்தம் ஏற்படும் போது ஒரு முறை மூச்சை ஆழமாக எடுங்கள். உங்களுக்கு நீங்களே அவகாசம் கொடுங்கள். நான் யோசித்துச் சொல்கிறேன் என்று கூறுங்கள். அந்த சிறிய இடைவெளி சூழ்ச்சி செய்பவர்கள் விரும்பும் அவசரத்தை முறியடிக்கும். இரண்டாவது படி, ஒரு தெளிவுபடுத்தும் கேள்வியை கேளுங்கள். இது நான் வேண்டாம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அல்லது இது ஏன் இவ்வளவு அவசரம் என்பது போல எளிமையாக இருக்கலாம். அந்த ஒரு கேள்வி மற்றவரின் உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்தச் செய்யும். அவர்களால் தெளிவான பதில் சொல்ல முடியாவிட்டால் ஏதோ தவறு இருக்கிறது என்று அர்த்தம். மூன்றாவது படி, நோக்கத்தையும் பலனையும் சரிபார்க்கவும். இந்த முடிவால் யாருக்கு அதிக லாபம், எனக்கா அல்லது அவர்களுக்கா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். பதில் அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். அங்கிருந்து விலகிவிடுங்கள். நிறுத்துங்கள், கேளுங்கள், சரிபாருங்கள். இந்த 3 படிகளும் எளிமையானவை, ஆனால் அவை தானியங்கி எதிர்வினையை உடைக்கின்றன. பதற்றமடையாமல் நீங்கள் கட்டுப்பாட்டை மீண்டும் பெறுகிறீர்கள். அதுதான் சூழ்ச்சி செய்பவர்கள் அஞ்சும் விஷயம். இதை நடைமுறைப்படுத்துவோம். ஒரு விற்பனையாளர் உங்களை இப்போதே வாங்கச் சொல்லி வற்புறுத்துவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். பணிந்து போவதற்கு பதிலாக, நன்றி, நான் யோசித்துச் சொல்கிறேன் என்று சொல்லுங்கள். அந்த இடைவெளி உங்களை பாதுகாக்கும். அல்லது ஒரு நண்பர் உங்களால் முடியாத ஒரு விஷயத்திற்கு உங்களை வற்புறுத்தலாம். மன்னிப்பு கேட்டு அதற்கு இணங்குவதற்கு பதிலாக அமைதியாக, என்னால் இப்போது இதற்கு உதவ முடியாது என்று சொல்லுங்கள். அதுதான் கேட்பதும் சரிபார்ப்பதும். அல்லது அதிகாரத்தில் இருப்பவர், மற்ற அனைவரும் ஒப்புக்கொண்டு விட்டார்கள், நீங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறலாம். அழுத்தத்திற்கு பணியாமல் முதலில் விவரங்களை எழுத்துப்பூர்வமாக பார்க்கலாமா என்று கேளுங்கள். அந்த ஒரு கேள்வி தந்திரமான அதிகாரத்தை பெரும்பாலும் நிலைகுலையச் செய்யும். இந்த சிறிய வாக்கியங்கள் எளிமையாக தோன்றினாலும் அவை மிகுந்த வலிமை கொண்டவை. அவை அந்த நபரின் செல்வாக்கை குறைத்து அதிகாரத்தை மீண்டும் உங்களிடமே ஒப்படைக்கின்றன. இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயம், எல்லா செல்வாக்கும் கெட்டது அல்ல. பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் வழிகாட்டிகளும் நம்மை வழிநடத்த முயல்கிறார்கள். வித்தியாசம் அவர்களின் நோக்கத்தில்தான் உள்ளது. உண்மையான செல்வாக்கு வெளிப்படையானது, அது உங்களுக்கு உதவவே உருவாக்கப்பட்டது. ஆனால் சூழ்ச்சி மறைமுகமானது, அது உங்களை பயன்படுத்தவே உருவாக்கப்பட்டது. இதை நீங்கள் நினைவில் கொள்ளும்போது எப்போது கேட்க வேண்டும், எப்போது விலகிச் செல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அறிவு ஒரு சக்தி, ஆனால் பழக்கமே சுதந்திரம். சூழ்ச்சியிலிருந்து விடுபட இந்த வழிமுறைகளை நீங்கள் தினமும் கடைபிடிக்க வேண்டும். சிறிய முடிவுகளில் இருந்து தொடங்குங்கள். சந்தா சலுகை வரும்போது சற்று யோசியுங்கள். யாராவது உங்கள் நேரத்தை கேட்டால் விளக்கம் கேட்டு கேள்வி எழுப்புங்கள். நீங்கள் அழுத்தத்தை உணரும்போது அதனால் யாருக்கு லாபம் எட்டிதவனீங்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயிற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு தானாகவே உங்கள் தற்காப்பு அமையும். விரைவில் சூழ்ச்சிகள் உங்களை அச்சுறுத்தாது. ஏனெனில் அவற்றை வெகு தொலைவிலேயே நீங்கள் கண்டறிந்து விடுவீர்கள். இது உங்கள் கண்களை திறந்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் மற்றவர்களும் ஏமாறாமல் இருக்க முடியும். உங்கள் கருத்தை அறிய விரும்புகிறேன். நிஜ வாழ்க்கையில் நீங்கள் கண்டறிந்த மிக நுணுக்கமான சூழ்ச்சி எது? அதை கமெண்டில் பகிருங்கள். அடுத்த வீடியோவில் நான் அதை சேர்க்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், தந்திரங்கள் இருட்டில் மட்டுமே வேலை செய்யும். இதை கவனிப்பதன் மூலம் நீங்கள் ஏற்கனவே ஒளியை ஏற்றிவிட்டீர்கள். நிறுத்துங்கள், கேளுங்கள், சரிபாருங்கள். அதுவே உங்கள் கவசம்.
இதை பயன்படுத்துங்கள். இனி எந்த சூழ்ச்சியாளரும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது.